வெற்றியை நோக்கிய பயணம். எஸ்கே டிவி ஃபர்ஸ்ட் செய்திகள். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட். செய்திகள் வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். சாதிக்க துடிக்கும் சஹமி. பேர்வளையின் சரித்திர புதல்வன் சஹமியை ஆரத்தளவி வரவேற்ற கிழக்கிலங்கை. மாபெரும் வரவேற்பு. ஏறாவூர் மண்ணில் இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கோலாகலமாக சஹமியை வரவேற்றனர். நடைபவனியாக நாட்டை சுற்றி வரும் நோக்குடன் கடந்த 13ஆம் தேதி தன் பயணத்தை ஆரம்பித்த ஷஹமி ஷஹீத் தற்பொழுது கிழக்கு மாகாணத்தை சென்றடைந்துள்ள நிலையில் அங்குள்ள மக்களால் பெரும் வரவேற்பளிக்கப்பட்டு வருகின்றது. கிழக்கு மாகாணத்தின் அக்கரைப்பற்று, அட்டாளைச்சேனை, மருதமுனை, திருக்கோயில், காத்தான்குடி மற்றும் ஏறாவூர் போன்ற முஸ்லிம் தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பிரதேசங்களில் பாரிய வரவேற்பளிக்கப்பட்டது. கிழக்கின் இளைஞர் அமைப்புகள், நலன்புரி சங்கங்கள், வர்த்தக நிறுவனங்கள், பொதுமக்கள் என அனைவராலும் பேர்வளையின் சரித்திர புதல்வன் ஷஹமி ஷஹீத் வரவேற்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ஷஹமி ஷஹீத் தன் சாதனை பயணத்தை வெற்றிகரமாக முடித்து பேர்வளை வந்தடையும் போது அவரை பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் சிமி ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் அல்ஹாஜ் இஜ்லான் யூசுப் அவர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம். 13ஆம் தேதி எனது பயணம் ஆரம்பமானது. இலங்கை கடற்கரையோர பிரதேசங்களில் நான் நடந்து செல்ல வேண்டும் என்று கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர்கள் நடைபவனியில் செல்வதாக எனது இந்த பயணம் ஆரம்பமானது. கிட்டத்தட்ட இன்றைய தினம் 16வது நாள், அதாவது 7ஆம் மாதம் 28ஆம் தேதி 16வது நாளாக ஏறாவூர் மண்ணில் இன்றைய தினம் கால் பதித்திருக்கின்றேன். உண்மையில் சந்தோஷம். நான் கடந்து வந்த அத்தனை பாதைகளிலும் அத்தனை மக்களும் மிகுந்த வரவேற்பினை அளித்திருந்தனர். எனது நோக்கம் இலங்கை பூராவும் கரையோரமாக சென்று முடித்து இலங்கை ஒரு சுதந்திரமான ஒரு தனிநபரினால், ஒரு பிரஜையினால் எல்லா திசைகளுக்கும் பயணிக்க முடியும், எந்த ஒரு ஆபத்துகளும் இன்றி பயணிக்க முடியும் என்ற நோக்கில் எனது இந்த பயணம் ஆரம்பமாகி நிறைவேற இருக்கின்றது. இன்னும் 34 நாட்கள் எஞ்சி இருக்கின்றது. இந்த பிரயாணம் சரியான முறையில் நடந்து முடிவதற்கான உங்களுடைய பிரார்த்தனைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். செய்தியாளர் சாதிக் அகமட் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் எஸ்கே டிவி ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.